ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்க கணிதம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் எக்ஸ்போனன்ஷியல் சீரீஸ். இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி மேக்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் இயர் அலைட் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இப்போ வாங்க பார்க்கலாம் எக்ஸ்போனன்ஷியல் சீரீஸ். இதில் இ பவர் எக்ஸ், அதாவது இதுதான் வந்து எக்ஸ்போனன்ஷியல் சீரீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இ பவர் எக்ஸ் இது எப்படி இருக்கும்னா 1 + x/1 ஃபேக்டோரியல் + x²/2 ஃபேக்டோரியல் + x³ 3 ஃபேக்டோரியல். இதோட நெக்ஸ்ட் டேர்ம் x⁴ / 4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே, அதாவது இது ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். செகண்ட் டேர்ம்லேருந்து நியூமரேட்டரில் எக்ஸு, x², x³ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா x⁴, நெக்ஸ்ட் x⁴ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டேர்ம் 1. ஓகேவா, இதையே நாம 1 / 0 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஏன்னா 0 ஃபேக்டோரியலோட வேல்யூ 1 தான். ஓகே, அப்போ இதில் டினாமினேட்டர் எப்படி இருக்கும்னா 0 ஃபேக்டோரியல், 1 ஃபேக்டோரியல், 2 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இப்படி இருந்ததுன்னா அது வந்து இ பவர் எக்ஸ். அதுவே இ பவர் -x அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா இதே மாதிரி தான் இருக்கும் சீரீஸ். பட் என்னன்னா ஆல்டர்னேட்டிவ்ல ப்ளஸ் மைனஸ்னு போயிட்டே இருக்கும். அதாவது 1 - x/1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் x²/2 ஃபேக்டோரியல் மைனஸ் x³ 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே சார், இப்போ இந்த ரெண்டு சீரீஸை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சார், இப்போ இந்த ரெண்டு சீரீஸ் ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த இ பவர் எக்ஸையும் இ பவர் -xஐயும் நாம் ஆட் பண்ணுறோம். என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்கேயும் 1 இங்கேயும் 1. ஸோ ஆட் பண்ணும்போது என்ன வரும்? 1 + 1 2ன்னு வந்துருமா? அதுக்கப்புறம் செகண்ட் டேர்மில் ப்ளஸ் x/1 ஃபேக்டோரியல், இதில் -x/1 ஃபேக்டோரியல். இந்த ரெண்டு டேர்மும் நமக்கு கேன்சல் ஆகிடும். ஓகேவா, அடுத்தது இந்த தேர்ட் டேர்ம் பார்க்குறோம். தேர்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்று போல் இருக்குது, ரெண்டுமே வந்து பாசிட்டிவ்ல இருக்குது. அதனால் இதை வந்து ஆட் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் x²/2 ஃபேக்டோரியல் அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் டேர்ம் பார்க்கும்பொழுது இது ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸில் இருக்குது. ரெண்டுமே வந்து சேம் லைக் டேர்ம்ஸ் தான். ஓகேவா, பட் இது வந்து ப்ளஸ் மைனஸ் ஆப்போசிட் சைனில் இருக்கனால இது ரெண்டும் நமக்கு கேன்சல் ஆகிடும். இதுக்கு அடுத்து என்ன வந்திருக்கும் அப்படின்னா x⁴/4 ஃபேக்டோரியல் அப்படின்னு இங்கேயும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் x⁴/ 4 ஃபேக்டோரியல் அப்படின்னு கிடச்சிருக்கும். அப்போ அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்பொழுது நமக்கு 2 டைம்ஸ் ஆஃப் x⁴ / 4 ஃபேக்டோரியல் அப்படின்னு கிடச்சிருக்கும். இதுக்கு அடுத்த டேர்ம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 2 டைம்ஸ் ஆஃப் x⁴ / 6 ஃபேக்டோரியல் அப்படின்னு வந்திருக்கும் ப்ளஸ் எக்ஸெட்ரா. கரெக்டா? இதுதான் என்னன்னா இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் -xோட வேல்யூ. அதுக்கப்புறம் இதை நாம் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகே, நல்ல 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் இந்த நியூமரேட்டரில் 2வை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா என்ன வரும்? 1 + x²/2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் x⁴ / 4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் x⁴ / 6 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா இந்த மாதிரி போயிட்டு இருக்குமா? டிவைட் பை 2. ஸோ நியூமரேட்டரில் இருக்க இந்த 2வும் டினாமினேட்டரில் இருக்க இந்த 2வும் ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 + x²/2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் x⁴ / 4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் x⁴ ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, அப்போ இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் -x டிவைட் பை 2 அப்படின்னா அதோட வேல்யூ 1 + x²/2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் x⁴ / 4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் x⁴ ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா இதுதான். சரி, அதுவே இந்த ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இ பவர் எக்ஸ் மைனஸ் ஆஃப் இ பவர் -x டிவைட் பை 2. ஓகே, இ பவர் எக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியும்னா 1 + x/1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் x²/2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் x³ 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். அப்புறம் மைனஸ் இ பவர் -x. இ பவர் -xக்கு 1 - x/1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் x²/2 ஃபேக்டோரியல் மைனஸ் x³ 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா. அதுக்கப்புறம் இதுக்கு ஹோல் டிவைடட் பை 2. ஓகே, ஸோ ஈக்குவல் டு இது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா? இதோ இந்த மைனஸால் இந்த ப்ராக்கெட்டில் இருக்க எல்லா டேர்ம்ஸையும் நாம் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு டேர்மில் 1 இருக்குது, பட் இந்த 1 வந்து ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ்னு வரும். அதனால் -1. அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் x/1 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட் டேர்முக்கு
மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல். அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை 3 ஃபேக்டோரியல். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் இந்த ஹோல் டிவைடட் பை 2. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ப்ளஸ் ஒன்றும் மைனஸ் ஒன்று கேன்சல் ஆயிரும். எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியலும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியலும் கேன்சல் ஆயிரும். இதுக்கு அடுத்து என்ன வந்திருக்கும்னா இங்கே வந்து ஒரு எக்ஸ் பவர் 4 பை 4 ஃபேக்டோரியல் வந்திருக்கும். இந்த இடத்துல மைனஸ் எக்ஸ் பவர் 4 பை 4 ஃபேக்டோரியல் வந்திருக்கும். அந்த ரெண்டு டேர்ம் நமக்கு கேன்சல் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல், இங்கே எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல் அப்படின்னு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது இங்கே வந்து எக்ஸ் கியூப் பை 3 ஃபேக்டோரியல், இங்கேயும் எக்ஸ் கியூப் பை 3 ஃபேக்டோரியல், ரெண்டுமே வந்து ப்ளஸில் தான் இருக்குது. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் கியூப் பை 3 ஃபேக்டோரியல் அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன வந்திருக்கும்? 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் 5 பை 5 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா த ஹோல் டிவைடட் பை 2. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த நியூமரேட்டரில் இருக்க 2வை காமனாக வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் பவர் 5 பை 5 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா. இதுக்கப்புறம் ஹோல் டிவைட் பை 2. இந்த நியூமரேட்டர் 2வும் டினாமினேட்டர் 2வும் கேன்சல் ஆயிரும். ஸோ கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஃபைனலாக அது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்ன இருந்தது? இ பவர் எக்ஸ் மைனஸ் ஆஃப் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 2 இல்லையா? இதுக்கு நமக்கு கிடைச்ச ஆன்சர் எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் பவர் 5 பை 5 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா. இதை எடுத்து இங்கே நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சீரீஸ் கிடச்சிது அப்படின்னா இதை பார்த்தோன்னே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதாவது இந்த மாதிரி ஒரு ஈவன் டேர்ம்ஸ் இருக்குது நியூமரேட்டரில், டினாமினேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஈவன் நம்பரில் ஃபேக்டோரியல் இருக்குது, எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா இதை பார்த்தோன்னே நம்ம கெஸ் பண்ணிடலாம் இதோட வேல்யூ என்னவா இருந்திருக்கும்? இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 2 தான் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு எழுதிடலாம். ஓகே, அதே மாதிரி நியூமரேட்டரில் ஆட் பவர்ஸில் அதாவது எக்ஸு, எக்ஸ் கியூபு, எக்ஸ் பவர் 5, எக்ஸ் பவர் 7 இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. டினாமினேட்டரில் அந்த ஆட் நம்பரோட ஃபேக்டோரியல்ஸ் அதாவது 1 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல், 5 ஃபேக்டோரியல் இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. அதே மாதிரி எல்லா டேர்மும் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இதை பார்த்தோன்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இது என்னது, இதோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 2. ஓகே, ஸோ இதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஈனா என்ன? ஆக்சுவலி இ பவர் எக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா 1 ப்ளஸ் எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா. இது நமக்கு தெரிஞ்சது தான். இதில் எக்ஸுக்கு 1 அப்படின்னு எடுத்து அப்ளை பண்ணலாம். என்ன நடக்கும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இ பவர் 1 அப்படின்னு வரும். ஓகேவா? இ பவர் 1னாலும் ஈனாலும் ஒன்று தான். ரைட் ஹேண்ட் சைடில் 1 ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக 1 போடுறதுனால இங்கே ஒரு 1 வரும் டிவைட் பை 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அப்போ இங்கே 1 ஸ்கொயர், 1 ஸ்கொயருங்கிறது 1 தான். ஸோ 1 பை 2 ஃபேக்டோரியல். அதுக்கப்புறம் ப்ளஸ் இங்கே அதே மாதிரி எக்ஸுக்கு 1 போடுறீங்க, அப்போ 1 கியூப்னு வரும். 1 கியூபோட வேல்யூ 1 தான். ஸோ 1 பை 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி கிடைக்குமா? அதுதான் நான் இங்கே எழுத போகிறேன். இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 1 பை 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1 பை 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1 பை 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா. ஓகே, ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் இ பவர் மைனஸ் 1. சரி, இ பவர் மைனஸ் 1 அப்படிங்கிறது என்ன? இப்போ இ பவர் மைனஸ் எக்ஸ் இருக்குல்ல, அதில் எக்ஸுக்கு வேல்யூ 1 அப்படின்னு அப்ளை பண்ணோம்னா நமக்கு இ பவர் மைனஸ் 1 கிடைக்கும். கரெக்டா? சரி, இங்கே இ பவர் மைனஸ் எக்ஸ்னா நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம். என்னது? இ பவர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் மைனஸ் எக்ஸ் கியூப் பை 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா. இதில் எக்ஸுக்கு 1 அப்படின்னு எடுத்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன வரும்? இ பவர் மைனஸ் 1 வந்துருமா? ரைட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் டேர்ம் 1, செகண்ட் டேர்ம் மைனஸ் எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல் இல்லையா? எக்ஸுக்கு பதிலாக 1 டிவைட் பை 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் நெக்ஸ்ட் டேர்மு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல். ஸோ 1 பை 2 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட்டு 1 பை அதாவது மைனஸ் 1 பை 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா. ஓகே, சரி, அதே தான். இப்போ நீங்கள் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சீரீஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா இதை பார்த்த உடனே இதோட வேல்யூ இ தான் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சப்போஸ் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டில் ப்ளஸ் மைனஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சீரீஸ் கிடச்சிதுன்னா அதை இ பவர் மைனஸ் 1 தான் அப்படிங்கிறதையும் நாம் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு
இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆட் பண்ணும்போது இந்த செகண்ட் டேர்மு, அதுக்கப்புறம் இந்த ஃபோர்த்து டேர்மு, இதுக்கப்புறம் சிக்ஸ்த்து டேர்ம் எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஏன்னா சேம் லைக் டேர்ம்ஸ் இருக்குது, ஒன்று வந்து பாசிட்டிவ்ல இருக்குது, இன்னொன்று மைனஸில் இருக்குது. ஸோ அப்போ வந்து கேன்சல் ஆகிடும் இல்லையா? அப்போது பெண்டிங் இருக்கிறது பார்த்தோன்னா இப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் 1 இருக்கும், ரெண்டத்தையும் ஆட் பண்ணும்போது 2 வரும். அந்த 2வும் காமனாக டிவைடில் இருக்க 2வும் கேன்சல் ஆயிரும். கரெக்டாக? ஓகே, இது ஒன்று எடுத்து எழுதிடலாம். ஸோ 2 நான் காமனாகவே எடுத்து எழுதிக்கிறேன். 1 + 1 ஆட் பண்ணும்போது 2 வரும். 2 காமனாக வெளில எடுத்தாச்சு, அப்போது 1. அடுத்தது இந்த டேர்ம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. சரி, இப்போ இதை ரெண்டத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன வரும்? 2 டைம்ஸ் ஆஃப் 1/2 ஃபேக்டோரியல். ஸோ அந்த 2 வந்து காமனாக வெளில எடுத்தாச்சு, அதனால் ப்ளஸ் 1/2 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட் அதே மாதிரி 1/4 ஃபேக்டோரியல், நெக்ஸ்ட் 1/6 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா. கரெக்டாக? த ஹோல் டிவைட் பை 2, இந்த 2வும் அந்த 2வும் நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ இதுதான் வந்து அதாவது e + e⁻−1 டிவைட் பை 2க்கு வேல்யூ என்ன வரும்னா 1 + 1/2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1/4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1/6 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா. இதுதான் நமக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான். இப்போ நெக்ஸ்ட்டு e−e⁻−1/2 இதுக்கு என்ன கிடச்சிருந்துருக்கும்? இதில் எல்லாமே ஆட் டேர்ம்ஸாக கிடச்சிருந்துருக்கும். கரெக்டா? 1/1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1/3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1/5 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1/7 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா. ஸோ இதான் வந்து கிடச்சிருக்கும். சரி, இப்போ இது எல்லாமே வந்து ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது e⁻x என்ன, e⁻−x என்ன, அதுவே வந்து e⁻x + e⁻−x/2 என்ன வரும், e⁻x - e⁻−x/2க்கு என்ன வரும், நெக்ஸ்ட் ஈயோட வேல்யூ என்ன, e⁻−1 என்ன வரும், அதுக்கப்புறம் e + e⁻−1/2 என்னது, e ஆஃப் e⁻−1/2. ஸோ இதோட வேல்யூ எல்லாமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நான் இது எல்லாமே நீங்கள் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ப்ராப்ளத்துக்கு போயிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1, சம் த சீரீஸ். அதாவது ஒரு சீரீஸ் ஒன்று கொடுத்துட்டு இதோட சம் வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. சரி, இந்த சீரீஸ் ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதாவது 1 + 3x இது வந்து ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது. ஓகேவா? அதாவது ஃபங்க்ஷன் எக்ஸாக இருக்குது. அதுக்கு கீழே டினாமினேட்டரில் 1 ஃபேக்டோரியல் அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே ஃபங்க்ஷன் ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, டினாமினேட்டரில் 2 ஃபேக்டோரியல் இருக்குது. நெக்ஸ்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா அதே ஃபங்க்ஷன் க்யூப் பண்ணியிருக்காங்க, டினாமினேட்டரில் 3 ஃபேக்டோரியல் இருக்குது. எல்லா டேர்முக்கும் இன்பிட்வீனில் ப்ளஸ் இருக்குது. ஓகே, சரி, இப்போ இது பார்க்குறதுக்கு நமக்கு இந்த மாதிரி இருக்கா? அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து 1 + dx/1 ஃபேக்டோரியலா, இது பார்க்குறதுக்கு x/1 ஃபேக்டோரியல் மாதிரி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 + 3x ² 2 ஃபேக்டோரியல், இது பார்க்குறதுக்கு x² 2 ஃபேக்டோரியல் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 1 + 3x ³ 3 ஃபேக்டோரியல், இது வந்து பார்க்குறதுக்கு நமக்கு x³ 3 ஃபேக்டோரியல் மாதிரி இருக்குது. கரெக்டாக? ஸோ கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்குது. பட் என்னென்னா இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு டேர்ம், அதாவது ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு டேர்ம் 1 இருக்கணும், இந்த இடத்துல 1 வந்து மிஸ் ஆகுது. கரெக்டா? இந்த இடத்துல 1 வந்து மிஸ் ஆகுது. அப்போ இதை வந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இந்த ஃபார்முலாலேருந்து சம் e⁻x - 1 அந்த மாதிரி நம்ம எழுதிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பண்ண போகிறோம். அதுக்காக இந்த 1 + 3x வச்சுட்டு பண்ணிகிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நமக்கு காம்ப்ளிகேட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதனால் சிம்பிளாக நமக்கு இது ஒரு நேம் கொடுத்து சிம்பிளாக இப்படி எழுதிக்கலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா லெட் Y = 1 + 3x அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்படி எடுத்தா என்ன ஆகும்? இந்த சீரீஸில் 1 + 3x அப்படிங்கிறது Y டிவைட் பை 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் இது வந்து என்னென்னா Y² 2 ஃபேக்டோரியல், நெக்ஸ்ட் Y³ 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா. கரெக்டா? சரி, இப்போ எங்கள் ஃபார்முலா எழுதிக்கலாம். e⁻x அப்படின்னா ஃபார்முலா 1 + x/1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் x² 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் x³ 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா. அப்போ e⁻y அப்படிங்கிறது எப்படி இருந்திருக்கும்? 1 + y/1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் y² 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் y³ 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி தானே இருந்திருக்கும். பட் இதில் நமக்கு கொஷின், அதாவது நமக்கு கொடுத்துருந்த அந்த ஃபங்க்ஷன்லேருந்து நமக்கு எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னா y/1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் y² 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் y³ 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஓகே, சரி, அப்போ இதுதான் கரெக்டா? இதுதான் நமக்கு வந்திருக்கு. இதை மட்டும் வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்க இந்த 1 ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட்ஸை எடுத்துகிட்டு போனீங்கன்னா e⁻y - 1 அப்படின்னு வரும். தட் இஸ் e⁻y - 1 ஈக்குவல்
y by 1 factorial plus y square by 2 factorial plus y cube by 3 factorial plus etc. கரெக்டா? சரி, அப்போ இதை நாம் எப்படி எழுதிக்கலாம்? e பவர் y மைனஸ் 1 அப்படி எழுதிக்கலாமா? சரி, இதில் y அப்படிங்கிறது என்னது? yனா நம்ம எப்படி எடுத்து எழுதியிருக்கிறோம்? y is nothing but 1 plus 3x. அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஏன்னா கொஸ்டினில் நமக்கு 1 plus 3x by 1 factorial plus etc. இருக்குல்ல, இது எல்லாமே ஃபங்க்ஷன் எக்ஸாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் ஆன்சர் கொடுக்கும்போதும், உங்களோட ஃபைனல் ஆன்சர் கொடுக்கும்போதும் எல்லாமே ஃபங்க்ஷன் எக்ஸாக தான் இருக்கணும். அது வந்து ஒய்ல இருக்கக்கூடாது. ஒய் அப்படிங்கிறது நாம கொடுத்த நேம் தான். கரெக்டா? நம்ம தான் வந்து ஒய் அப்படின்றது என்னென்னு எடுத்திருக்கோம், 1 plus 3x தான்ப்பா ஒய் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். அதனால ஃபைனல் ஆன்சர் கொடுக்கும்போது ஒய்ல இருக்கக்கூடாது, எக்ஸ்ல தான் இருக்கணும். அதனால இந்த கால்குலேஷன் பார்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஃபைனலாக அந்த ஒய்யோட வேல்யூவை எக்ஸில் இருக்கிற மாதிரி நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதாங்க பண்ண போகிறோம். ஒய் அப்படின்னா என்னென்னா 1 plus 3x, அதை எடுத்து இங்கே எழுதிக்கலாம். e பவர் 1 plus 3x மைனஸ் 1. e பவர் 1 plus 3xை நம்ம e பவர் 1 into e பவர் 3x அப்படின்னு எழுதிக்கலாம். மைனஸ் 1. e பவர் 1 is nothing but e. ஸோ e into e பவர் 3x மைனஸ் 1. ஓகே, ஸோ அவ்வளோதான். இதோட இந்த ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2 போயிடலாம். எக்ஸாம்பிள் 2ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சம் த சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த சீரீஸோட சம் வேல்யூ தான் இப்போ நாம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். முன்னாடி ப்ராப்ளம் மாதிரியே தான் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நியூமரேட்டரில் நமக்கு log 2 இருக்கு இல்லையா, அதாவது log 2 பேசி இந்த டேர்ம் தான் வந்திருக்கு. அதாவது செகண்ட் டேர்மில் அது இருக்குது, தேர்ட் டேர்மில் ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, அதையே வந்து ஃபோர்த் டேர்மில் கியூப் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அதோட பவர் வந்து அழகாக ரைஸ் ஆகி போயிட்டே இருக்கு. இதில் எல்லா இடத்துலையுமே log 2 பேசி வருது. இதை வச்சுக்கிட்டு நம்ம பார்த்தோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். இதை ஈஸியாக ஆக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு ஒரு நேம் ஒன்று கொடுத்துட்றேன். லெட் y is equal to log 2 bc. ஓகேவா? இது நேம் கொடுத்துட்டா என்ன ஆகும்? the given series இதுக்கு ஏதாவது நேம் கொடுத்துடலாமா? எஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் log 2 பேசி அப்படிங்கிறது y டிவைட் பை 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் இங்கே வந்து y ஸ்கொயர் டிவைட் பை 2 ஃபேக்டோரியல். சாரி, இந்த இடத்துல மைனஸ், இந்த இடத்துல log 2 பேசி த ஹோல் கியூப்னு இருக்கிறனால இதை நம்ம y கியூப் பை 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா இப்படி எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, சரி, அதுதான். பட் நமக்கு ஆல்ரெடி ஒரு நோன் ஃபார்முலா ஒன்று தெரியும். என்ன அப்படின்னா, e power minus x equal to 1 minus x by 1 factorial plus x square by 2 factorial minus x cube by 3 factorial plus etc. இப்போ இந்த ஃபார்முலாவையும் நமக்கு வந்திருக்க சீரீஸ் ரெண்டுத்தையும் வந்து அப்படியே கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேர்மில் அங்கேயும் 1 தான் இருக்குது, இங்கேயும் 1 தான் இருக்குது. செகண்ட் டேர்ம் வந்து ரெண்டுமே வந்து நெகட்டிவில் இருக்குது, டினாமினேட்டரில் 1 ஃபேக்டோரியல் இருக்குது. நியூமரேட்டரில் கொஸ்டினில் ஒய்ன்னும் ஃபார்முலாவில் எக்ஸ்ன்னும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பாசிட்டிவ்ல தான் இருக்குது, டினாமினேட்டரில் ரெண்டுத்துலையுமே 2 ஃபேக்டோரியல் தான் இருக்குது. நியூமரேட்டரில் சம்மில் ஒய் ஸ்கொயர்னும் ஃபார்முலாவில் எக்ஸ் ஸ்கொயர்னும் இருக்குது. தேர்ட் டேர்ம் அதே மாதிரி சேமாக தான் இருக்குது. பட் என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஃபார்முலாவில் எக்ஸுன்ற வேரியபிள் இருக்குது, நம்மளோட ப்ராப்ளத்தில் ஒய்ங்கிற வேரியபிள் இருக்குது. ஸோ அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். அப்போது இதில் இருக்க அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு e பவர் மைனஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா, இதை நாம் e பவர் மைனஸ் ஒய் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு e பவர் மைனஸ் ஒய். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா log 2 பேசி அந்த மாதிரி தான் இருக்கு இல்லையா. பட் இங்கே வந்து நமக்கு ஒய்யின் இந்த ஒய்ங்கிறது நாம் கொடுத்த நேம் தான். ஸோ ஃபைனல் ஆன்சர் ஒய்யில் கொடுக்கக்கூடாது. இப்போ ஒய் வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும் இல்லையா. ஒய்னா என்ன? log 2 பேசி, அந்த ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் ஆஃப் log 2 பேசி. இதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன அப்படின்னா, n log a is equal to log of a power n. அதாவது லாகுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு நம்பர் இருக்குன்னா அதை நம்ம எப்படி எடுத்து எழுதிக்கலாம், லாக் போட்டுட்டு அந்த வேல்யூ இருக்கும் இல்லையா, அதுக்கு பவரில் இந்த எண்ணை வந்து போட முடியும். ஸோ அதுதான். அப்போ இங்கே ஃப்ரண்ட்டில் மைனஸ் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லாகுக்கு ஃப்ரண்ட்டில் மைனஸ் இருக்குது. அப்போ இதை நாம் எப்படி எழுதிக்க முடியும்? இ பவரில் தான் இது எல்லாமே நடக்குது. அதனால் இ பவர் லாக் ஆஃப் இந்த 2 பவர் மைனஸ் 1 பேஸ் இ. ஓகே, ஸோ ஈக்குவல் டு இ பவர் log of, அதுக்கப்புறம் 2 பவர் மைனஸ் 1 அப்படின்னா அது 1/2 பேசி. ஓகே, இங்கே எப்படி இருக்குன்னா e பவர் log of some value பேசி. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ என்னது?
அதாவது இந்த 1/2 மட்டும் தான் இதோட வேல்யூ. அதாவது e பவர் log x base e is equal to x. இதை நீங்கள் ஆல்ரெடி லோயர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ அதுதான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போது இதை வந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1/2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதான் வந்து இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கு போயிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6. ஸோ இதில் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டில் ஒரு சீரீஸ் இருக்குது, டினாமினேட்டில் ஒரு சீரீஸ் இருக்குது. இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் ரைட் ஹேண்ட் சைடில் e பவர் -1 டிவைட் பை e + 1 தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ இதை பார்த்தோன்னே இப்போது இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து இது வந்து ஒரு எக்ஸ்போனன்ஷியல் சீரீஸ் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஓகேவா? அது உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய சீரீஸ் வந்து இருந்திருக்கும். அது பைனாமியல் சீரீஸ், எக்ஸ்போனன்ஷியல் சீரீஸ், லாகரிதமிக் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீரீஸ் வந்து இருந்திருக்கும். பட் எங்கேயுமே வந்து கொஸ்டினில் இது வந்து பைனாமியல் சீரீஸ், இது வந்து எக்ஸ்போனன்ஷியல் சீரீஸ் அப்படின்னு கொஸ்டினில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணவே மாட்டாங்க. நாம தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஒரு சீரீஸை பார்த்துட்டு இது வந்து பைனாமியலாக இருக்குமா, இல்லைனா எக்ஸ்போனன்ஷியலாக இருக்குமா, இல்லை லாகரிதமிக் இருக்குமா அப்படிங்கிறத நாம தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? சரி, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த சீரீஸோட ஃபார்முலா எப்படி இருக்கும், அதோட ஜென்ரல் ஃபார்மேட் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஐடியாவில் நம்ம கிளியராக இருந்தால் தான் அது வந்து என்ன சீரீஸ் அப்படிங்கிறதே ஃபஸ்ட்டு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் ஃபர்தராக அந்த ப்ராப்ளம் நம்ம கண்டினியூ பண்ண முடியும். ஸோ அதே தான் இப்போ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே பாருங்கள் நமக்கு டினாமினேட்டரில் ஃபேக்டோரியல் இருக்குது. கரெக்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபேக்டோரியல், 4 ஃபேக்டோரியல், 6 ஃபேக்டோரியல் இந்த மாதிரி இருக்குது. டினாமினேட்டரில் பார்த்தீங்க, அதாவது இந்த கீழே இந்த டினாமினேட்டருக்கு கீழே இருக்க சீரீஸோட டினாமினேட்டர்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா 1 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல், 5 ஃபேக்டோரியல் இந்த மாதிரி ஃபேக்டோரியல் போயிட்டே இருக்கு. ஓகேவா? சரி, இந்த மாதிரி ஃபேக்டோரியல் இருந்தாலே மேபி அது எக்ஸ்போனன்ஷியலாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பைனாமியலாக இருக்கலாம். பட் பைனாமியல் அப்படின்னு வரும்போது எக்ஸ்ட்ரா சம் டேர்ம்ஸ்லாம் இருக்கும். நம்ம ஆல்ரெடி இதை பற்றி டீட்டெயிலாக நிறைய வீடியோஸில் பார்த்துட்டோம். ஓகே, இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்காக பைனாமியல் சீரீஸ்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த வீடியோவோட லிங்க்கை நான் உங்களுக்கு ஐ பட்டனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, சரி, இப்போது இது பார்த்தோன்னா நம்ம தெரிஞ்சிச்சு இது வந்து எக்ஸ்போனன்ஷியல் சீரீஸ் தான். இது நம்மளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் க்ளூ. செகண்ட் க்ளூ என்னன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஆல்ரெடி நமக்கு இ அப்படின்ட்டு இருக்குது. கரெக்டாக? ஸோ இதை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து எக்ஸ்போனன்ஷியல் சீரீஸாக இருக்க சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்துருந்தோம். அதாவது இந்த மாதிரி ஈவன் டேர்ம்ஸ்லாம் இருக்குது டினாமினேட்டரில் அப்படின்னா என்ன எடுப்போம்? ஞாபகம் இருக்குங்களா? இந்த ஃபார்ம்ல நான் ஏற்கனவே சொன்னேன், ஞாபகம் இருக்கு, இது நல்லா படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது e + e பவர் -1/2 அப்படின்னு இருக்கும்பொழுது அது எப்படி இருக்கும்? 1 + 1/2 ஃபேக்டோரியல் + 1/4 ஃபேக்டோரியல் + 1/6 ஃபேக்டோரியல் + எக்ஸெட்ரா இந்த மாதிரி இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1 வரும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் டேர்ம்லேருந்து தான் 1/2 ஃபேக்டோரியல் + 1/4 ஃபேக்டோரியல் இந்த மாதிரிலாம் வரப்போகுது. பட் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 இல்லை. கரெக்டாக? ஸோ இது வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1 இல்லை, செகண்ட் டேர்ம் தான் இருக்குது 1/2 ஃபேக்டோரியல் + 1/4 ஃபேக்டோரியல் + எக்ஸெட்ரா. ஓகே, ஸோ அதனால் இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னா we know that e + e பவர் -1/2 is equal to 1 + 1/2 ஃபேக்டோரியல் + 1/4 ஃபேக்டோரியல் + 1/6 ஃபேக்டோரியல் + எக்ஸெட்ரா. ஓகே, இதுக்கப்புறம் ரெண்டு சைடும் 1ஆல் சப்ராக்ட் பண்ணிக்கலாம். e + e பவர் -1/2 -1 ஈக்குவல் டு 1 + 1/2 ஃபேக்டோரியல் + 1/4 ஃபேக்டோரியல் + 1/6 ஃபேக்டோரியல் + எக்ஸெட்ரா -1. இந்த +1ம் -1ம் நமக்கு கேன்சல் ஆயிடுச்சு. கேன்சல் ஆகிட்டு 1/2 ஃபேக்டோரியல் + 1/4 ஃபேக்டோரியல் + 1/6 ஃபேக்டோரியல் + எக்ஸெட்ரா அப்படின்னு நமக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு e + e பவர் -1/2 அப்படின்னு இருக்குது. அப்புறம் -1. இந்த 1ங்கிறது ஹோல் நம்பராக இருக்குது, இது ஃப்ராக்ஷனாக இல்லை. பட் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து டேரெக்டாக e + e பவர் -1/2 அப்படிலாம் எழுதக்கூடாது. ஓகேவா? எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணி டினாமினேட்டர் சேமாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேல்யூலாம் நம்ம பண்ணணும். இப்போ இங்கே நமக்கு ஆல்ரெடி டினாமினேட்டர் 2 இருக்கிறதுனால இங்கேயும் இந்த 1 இருக்குல்ல, இது நமக்கு டினாமினேட்டர் 2 வர்ற மாதிரி பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் ஆல்ரெடி எல்சிஎம் யூஸ் பண்ணி பண்ணுங்க. இது பட் ரெண்டுமே ஒன்று தான். இப்படியும் பண்ணலாம், இல்லை எல்சிஎம் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரெண்டுமே நமக்கு டினாமினேட்டர் 2 தான் வந்துருச்சு. ஸோ அதனால் இதை நான் இந்த மாதிரி எழுதிக்கலாம். 2 வந்து காமனாக எடுத்துக்கலாம் டினாமினேட்டரில். நியூமரேட்டரில் e + e பவர் -1 -2 டிவைட் பை 2.
ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் 1/2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1/4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1/6 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா. இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது கொஷினில் இருக்கிறதுல நமக்கு டினாமினேட்டில் என்ன இருக்குன்னா 1/1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1/3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1/5 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா. இதுதானே? இது நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலால தெரியும், ஞாபகம் இருக்குங்களா? e minus e power minus 1/2 அப்படிங்கிறது என்னது? 1/1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1/3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1/5 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1/7 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா. கரெக்டா? இதை இங்கே நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்க போகிறோம். we know that e minus e power minus 1/2 is equal to 1/1 factorial plus 1/3 factorial plus 1/5 factorial plus 1/7 factorial plus etc. Okay, இது equation number 2. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம divide பண்ண போகிறோம். Divide equation 1 by equation 2. ஃபஸ்ட்டு 1 அதுக்கப்புறம் divide by 2. 1 என்ன இருக்கும்னா left hand sideல 1/2 factorial plus 1/4 factorial plus 1/6 factorial plus etc. அப்படின்னு வரும். Divided by இதில் செகண்டில் 1/1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1/3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1/5 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா அப்படின்ட்டு வரும். ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்கு இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடாக இருக்கிறதா நான் இங்கே ரைட் ஹேண்ட் சைடாக எழுத போகிறேன். இப்போ என்ன வரும்னா e ப்ளஸ் e பவர் -1 -2 டிவைட் பை 2. கரெக்டாக? ஸோ e ப்ளஸ் e பவர் -1/2 டிவைட் பை 2. ஓகே, அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷனில் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடாக இருக்கிறதா நான் வந்து ரைட் ஹேண்ட் சைடாக எழுதணும். ஸோ இந்த டிவைடில் இருக்குது என்ன இருக்குன்னா e மைனஸ் e பவர் -1/2ன்னு இருக்குது. e மைனஸ் e பவர் -1/2. ஓகே, ஸோ ஈக்குவல் டு இப்போ இது வந்து ஒரு டேர்ம், அதுக்கப்புறம் ஒரு டிவைடு, இன்னொரு டேர்ம் அப்படி இருக்குது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட் நான் எடுத்து எழுதிக்கிறேன். e ப்ளஸ் e பவர் -1 -2 டிவைட் பை 2. இப்போ இந்த டிவைடு இருக்குல்ல, இதை வந்து நான் மல்டிப்ளையாக கன்வெர்ட் பண்ணுறேன். கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? டினாமினேட்டர் அப்படியே ரெசிப்ரோக்கலாக போயிடும், அப்படியே தலைகீழாக போயிடும். ஓகேவா? தலைகீழாக போச்சுங்கன்னா என்ன வரும்? இங்கே நமக்கு இருக்கிறது e மைனஸ் e பவர் -1/2. இதை அப்படியே தலைகீழாக திருப்பி போட்டோம்னா 2 டிவைட் பை e மைனஸ் e பவர் -1. e பவர் இது வந்து e, இது e பவர் 1 கூட எழுதிக்கலாம், மைனஸ் ஆஃப் e பவர் -1. ஸோ இந்த டூவும் கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே, சரி, இதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோமா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா e plus e power -1 -2 divided by e minus e power -1 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. பட் நாம் என்ன ப்ரூவ் பண்ணணும்? கொஸ்டினில் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னா சிம்பிளாக e -1 divided by e plus 1 தான் வரணும் அப்படின்னு அவங்க கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க. ஓகேவா? சரி, அப்போ என்ன பண்ணலாம்? எனக்கு இந்த e power -1 வந்து வரக்கூடாது. ஏன்னா நம்ம அதுதானே ப்ரூவ் பண்ணணும். நாம் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா e -1 divided by e plus 1 அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். அதில் எந்த இடத்துலையுமே e பவர் -1 அப்படின்னு ஒரு டேர்ம் வந்து வரவே இல்லை. கரெக்டா? அப்போ இந்த e பவர் -1 வந்து வரக்கூடாது. சரி, இது வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணலாம்? e கூட மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஈயும் e பவர் -1 கேன்சல் ஆயிரும் இல்லையா? அதனால் இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஈயால். அப்படியே டேரெக்டாக பண்ணலாமனா பண்ண முடியாது இல்லையா? மல்டிப்ளை டிவைட் தான் பண்ண முடியும். அப்போ தான் நமக்கு சிஸ்டம் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். அதனால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை இ அப்படின்னு போடுறோம். அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டினாமினேட்டரில் இருக்கிற அந்த e பவர் -1 நமக்கு அழகாக ரிடியூஸ் ஆகிட்டு வரும். ஓகே, ஸோ மல்டிப்ளை டிவைட் பை இ பண்ணிக்கலாம். பண்ணும்போது இப்போ என்ன வரும்னா ஃபஸ்ட்டு இது மல்டிப்ளை பண்ணும்போது e இன்ட்டு இ ஸ்கொயர் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் ப்ளஸ் e பவர் -1 இன்ட்டு இ -2 இன்ட்டு இ. இது நியூமரேட்டரில். டினாமினேட்டரில் e இன்ட்டு இ ஸ்கொயர் மைனஸ் e பவர் -1 இன்ட்டு இ. கரெக்டா? சரி, இ ஸ்கொயர், அதுக்கப்புறம் இந்த e பவர் -1 இ வந்து கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டு இது 0லாம் போடக்கூடாது. ஏன்னா e டிவைட் பை e பவர் -1 அப்படி தான் வந்து நமக்கு கேன்சல் ஆகிருக்கு. ஸோ அதாவது நியூமரேட்டரில் ஒரு வேல்யூ, டினாமினேட்டரில் ஒரு வேல்யூ, ரெண்டுமே கேன்சல் ஆகிடுச்சுன்னா வர ஆன்சர் 1, 0 கிடையாது. அடிஷன் ஒரு சப்ட்ராக்ஷன் இருக்கும்போது உங்களுக்கு கேன்சலேஷன் நடந்துச்சுன்னா அப்போ தான் 0 போடணும். மல்டிப்ளிகேஷனில் டிவிஷனில் இருக்கும்போது கேன்சலேஷன் நடந்துச்சுன்னா அப்போ 1 தான் போடணும். ஓகே, அப்போ இது வந்து 1. அதுக்கப்புறம் -2 divided by e ஸ்கொயர் மைனஸ் இந்த e பவர் -1 அதுக்கப்புறம் e ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1ன்னு வரும். ஓகே, இப்போது நியூமரேட்டரில் நமக்கு இந்த மாதிரி இருக்குது, அதாவது e ஸ்கொயர் +1 -2e. இது பார்க்குறதுக்கு a ஸ்கொயர்
minus 2ab plus b square மாதிரி இருக்கா? ஏன்னா இந்த 1 square கூட நம்மளால எழுதிக்க முடியும் இல்லையா? ஸோ இது பார்க்கறதுக்கு a square minus 2ab term plus b square மாதிரி இருக்கு. ஃபார்முலா என்னது? a minus b the whole square. aக்கு பதிலா e இருக்கு, bக்கு பதிலா 1 இருக்கு. அப்போ இதை நான் e minus 1 the whole square அப்படின்னு என்னால் எழுதிக்க முடியும். அடுத்தது இந்த டினாமினேட்டரில் e ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கு. இதை நான் e ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் அப்படின்னு எழுத முடியும். இந்த 1ங்கிறத நான் எப்படி எழுதிக்கலாம்? 1 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இது பார்க்கறதுக்கு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் மாதிரி இருக்கு, கரெக்டா? அதாவது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் மாதிரி இருக்கு. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா ஃபார்முலா என்ன? a plus b into a minus b, கரெக்டா? இதுதானே ஃபார்முலா. இந்த ஃபார்முலா இங்கே நாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டினாமினேட்டரில் இப்போதைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏங்கிறது e, பிங்கிறது 1, ஓகேவா? அப்போ e minus 1 into e plus 1, ஓகே? இப்போ இந்த நியூமரேட்டர்லாம் ஆல்ரெடி e minus 1 the whole ஸ்கொயர்னு இருக்குது. இதில் இருக்க ஒரு e minus 1ம் டினாமினேட்டரில் இருக்க ஒரு e minus 1ம் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் நியூமரேட்டரில் e minus 1 இருக்கும், டினாமினேட்டரில் e plus 1 இருக்கும். ஓகே, ஸோ இதுதானே நம்ம ப்ரூவ் பண்ணணும். கொஸ்டினில் பாருங்கள். எஸ், கொஸ்டின் இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க இல்லையா? அதாவது இந்த சீரீஸ் இஸ் ஈக்குவல் டு e minus 1 divided by e plus 1. ஸோ இதான் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம், அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ வந்து இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி ½ an hour வந்து வந்துருச்சு. இன்னும் வந்து இந்த டாப்பிக்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இந்த ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட்டையும் சொல்லுங்கள். வீடியோ எப்படி இருக்குது, ப்ராப்ளம் எப்படி இருக்குது, உங்களுக்கு புரியுதா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் போடுற லைக்ஸு, நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து எனக்கு வந்து பூஸ்டப்பாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் போடணும், நிறைய டாப்பிக்கில் வீடியோ போடணும் அப்படின்னு எனக்குள்ளே தோணும். ஸோ அதுக்காக தான் நான் கேட்குறேன். ஸோ ப்ளீஸ் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி லைக் பண்ணுறதுனாலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனாலையோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு செலவுமே கிடையாது. ஓகே, நீங்கள் பயப்படவே வேணாம். இன்னும் நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நானும் ரெகுலராக எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லிகிட்டே இருக்கிறேன், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். நீங்கள் தாராளமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு லைக்கும் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நான் சொல்ல நினச்சேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.